மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இயற்கை கவிஞர் பாச்சலூராரின் 2 நூல் வெளியீட்டு விழா அன்பிற்கு மதிப்பிற்கும் உரிய திருவிக பேச்சு பயிலரங்க நெறியாளர் முனைவர் தாமோதர் அவர்களுடைய நெறியாளுகையோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவருக்கு நம்முடைய நன்றியை நாம் செலுத்துவது பெரும் நல்லது. பல மேடைகளில் ஆங்கிலமும் தமிழும் திருக்குறளும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து அவருடைய உரைகளிலே வருவதை நீங்கள் காணலாம். மேலாண்மை கருத்துக்கள் வள்ளுவரின் எடுத்துக்காட்டுவது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. என்றால் அந்த துறையெல்லாம் வேறு துறைகளாக இருந்த காலம் ஒரு காலம். இப்பொழுது முழுக்க முழுக்க மேலாண்மை வள்ளுவர் தான் இப்பொழுது மேலாண்மை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் பேராசிரியர் வேங்கட சுப்பிரமணியன் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தான் இதை அறிமுகப்படுத்தினார் அந்த காலத்தில். அதற்கு பின்னர் இந்த உலகம் முழுவதும் இப்பொழுது ஏறத்தாழ 153 மொழிபெயர்ப்புகள் திருக்குறளுக்கே வந்திருக்கின்றன. அந்த நூல்களெல்லாம் வருவதற்கு காரணம் இப்பொழுது எடுத்து சொல்லப்படுகின்ற பிறதுரை கருத்துக்கள் எல்லாம் திருவள்ளுவத்தில் எப்படி இருக்கிறது என்பதை அதை தாமோதரன் அவர்கள் மிக அருமையாக மற்றவர் மனம் கவருமாறு பேசுவதிலே அவர் வல்லவர். அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சிக்குரியது. நூலாசிரியருடைய முதல் நூல் குறிஞ்சிக்காதை. அவர் எப்பொழுதுமே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி. அது 2012 இப்பொழுது 12 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ஒரு குறிஞ்சி பூ. அவர் குறிஞ்சி மலை கிழவன். குறிஞ்சியிலே வாழ்ந்தார், கொடைக்கானலிலே வாழ்ந்தார், ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இந்த கவிதைகளிலே பார்த்தால் அவருடைய இயற்கை இந்த நூலிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த 2 நூலும் இப்பொழுது வெளியிடுகிறார்கள். அவர்கள் இன்கவி, இயற்கை கவி, நம்முடைய பெரும்பேராசனாக விளங்குகின்ற கம்பர் கவிதையை பற்றி சொல்லும்போது இன்கவி என்றும் சொல்லுவார். மோசமான கவிதைக்கு ஒரு சொல்ல கையாளுகிறார். இது புன்கவி என்பார். சான்றோர் கோதாவரி என்று ஆற்றை எழுதி அவரும் ஆற்றை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். கலங்கிய நீர் புன்கவி என்பார் கம்பர். தெளிந்த நீர் அருமையான கவிதை என்பார். அதுதான் சான்றோர் கவி என அந்த கோதாவரியை பற்றி பேசும்போது பேசுகிறார். அப்படி இயற்கையோடு எய்ந்து பாடுகின்ற அந்த கவிஞர் நம் அன்பிற்குரிய திரு பாச்சலூர் ராசமாணிக்கம். இந்த பாச்சலூர்னு சொன்னவுடனே எனக்கு ஒரு நினைவு. 17ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு பாச்சலூர் பதிகம் இருக்கு. 300 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பாச்சலூர் பதிகம் அருணாசலம் பிள்ளை மிக அருமையாக எழுதுவார். அந்த நூல் வைதீக நெறியில் எதிர்த்து நின்ற ஒரு 11 பாக்கள் அருணாசலம் பிள்ளை தன்னுடைய இதில் வர்றார். அது கரு இதுதான். அந்த அம்மா பாச்சலூர் அந்த பெண் ஒரு தாழ்ந்த குலத்திலே பிறந்த பெண் ஒரு அந்தணரை காதலிக்கிறார். 17ஆம் நூற்றாண்டில் அது நடக்குமா? நடக்கல. அப்புறம் படாத பாடுபடுத்துறாங்க அந்த அம்மாவை. அப்ப பாச்சலூர் பதிகம்ட்டு ஒரு 11 பாட்டு சிவவாக்கியர் பாட்டு போல இருக்கும். அந்த பதிகம் கேட்கிறார். அந்தணன்னா என்ன வேறையா? உயர்ந்த ஜாதினா இப்ப நாம பேசுற அத்தனையும் அந்த அம்மா பேச்சு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது தனி நூலாக அது வந்திருக்கு. அருணாசலம் பிள்ளையவர்கள் தன்னுடைய இலக்கிய வரலாறுலே அந்த நூலை பற்றி எழுதுகிறார். அதுக்கு பெயரே பாச்சலூர் பதிகம் என்றுதான் பெயர். இவரும் அது வேற ஒரு பாச்சலூர் பதிகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இவரும் அப்படி சீருகிறார். இது ஒரு கவிதை வரும். ஆட்டோக்காரனோட வந்த ஒரு கவிதை அது.
அந்த ஆட்டோக்காரனால் ஏற்பட்ட துன்பத்தை கவிதையாக வெடித்து தந்திருக்கிறார். இயற்கையை மட்டும் பாடவில்லை, மனிதனையும் பாடி இருக்கிறார். மன்னா மனுஷரை பாடமாட்டேன்னு சொன்னாங்க அருளாளர்கள். சொன்னால் விரோதம் எது சொல்லுவேன் பெண்மனோ என்று பாடினார்கள். எல்லாம் ஆழ்வார்கள் தொடர். இதெல்லாம் நான் யாரையும் பாட மாட்டேன், மனுஷரை பாட மாட்டேன். இவர் அந்த மனிதரை, அந்த அவலத்தை பாடுகிறார். அந்த 2 நூல். இன்னொரு நூல் கோட்டுப்பூச்சூடினம். இந்த குறள் அருமையான குறள். இவர்கள் வள்ளுவர் பாசறை அருமையான சிலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் அறத்துப்பாலிலே அறவர், பொருட்பாலிலே அறிஞர், காமத்துப்பாலிலே கவிஞர். திருவள்ளுவருடைய 3 முப்பரிமாண இதுதான். அறக்கருத்துக்கள், அறிவு சார்ந்த புலமை கருத்துக்கள், இன்பத்தை, காதலின் இன்பத்தை சொல்லுகின்ற அருமையான கவித்துவம். அணங்குகொல் ஆய்மயில்கொல் கனங்குடை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சுங்கிறதுல இந்த 2-3 கொல்லு வரும். அது உரையாசிரியர்கள் அசைச்சொன்னு விட்டுருவாங்க. ஆனா சேனாவரியர் அந்த சொல்ல விடல. அவர் என்ன எழுதுறார், அவர் சொல்லுன்னா பொருள் இருக்கணும், அசைனெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றார். சேனாவரியர் சொல்றார், அந்த சொற்களும் கட்டுரை சொல்வட நிற்றலான் அவையும் சொற்களே என்று சேனாவரியர் எழுதுவார். அதெல்லாம் வேற அசை இல்லை, பொருள் இல்லாமல் இல்லை. அதெல்லாம் இதை பற்றி மிக அருமையாக மொழிபெயர்த்த ரமேசன் நாயர் திருக்குறளுக்கு மலையாளம் தான் முதல்ல திருக்குறளை 15ஆம் நூற்றாண்டிலேயே மொழிபெயர்த்துருச்சு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளத்துல. இப்ப அண்மையில அவர் மறைஞ்சிட்டார். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைந்தார் அவர். அணங்குகள் ஆய்மயில்கள் மனங்கொடை மாதர்கள் மாலம் என் நெஞ்சு. எனக்கு ஒரு ஆசைன்னு இந்த பாட்டை அவ்வளோ சுலபமா மொழிபெயர்க்க முடியாது. இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு அதை தமிழ்ல எழுதி படிச்சு பார்த்தா எவ்வளவு இனிமையா இருக்கு. அணங்குகள்னா பரிமேலழகர் அச்சுறுத்தும் தெய்வ மகள் எழுதுவார். இவர் எழுதுறார் மொழிபெயர்ப்பில், தேவதா, கனவேணி, சித்திர மயூரி, யார் இது என் நெஞ்சு கலங்குன்னும் குழையுன்னுங்கிற தமிழுக்கு பதிலாக அவர் எப்படி போடுறார் மலையாளத்துல. அந்த மாதிரி சம்பத்து சிரவண சம்பத்துல உக்கையை முக்கியம். என்ன பாட்டுன்னு தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. செல்வத்து செல்வம். இப்படி எல்லாம் திருக்குறளுக்கு 15ஆம் நூற்றாண்டுல ஏராளமான. அதுபோல கோட்டுச்சு கூடினும் காயும் ஒருத்தியை, எவ்வளவு அருமையான தொடர். காமத்துப்பாலினுடைய உச்சம், கற்பனையினுடைய கொடுமுடி இன்பத்துப்பால். அதை இன்பத்துப்பால்னு சொல்றதா காமத்துப்பால்னு சொல்றதா? காமத்துப்பால் தான் சரியான வடிவம். பின்னாடித்தான் இன்பத்துப்பால்னு சொல்லுவாங்க. பழைய உரையாசிரியெல்லாம் காமம் நல்ல பொருள், நாம செய்யற செயல்னால இப்ப அது கெட்ட பொருள் ஆயிடுச்சு. நிறைந்து இயலும் தொல்காப்பியர் சொல்லுவார். அதுக்கு கமம் நிறைந்து இயலும். அந்த மாதிரி எல்லாம் அவர் சொற்கள், அருமையான சொற்களை கவிதைகள்ல பயன்படுத்தியிருக்கார். அதை நீங்க பார்க்கலாம், இந்த திறனாய்வு செய்யும்போது பார்க்கலாம். அதே போல நம்முடைய பேராசிரியர், எங்களுக்கெல்லாம் மூத்த பேராசிரியர் அவர், மின்னூர் சீனிவாசன் அவர்கள். அவரோடு ஒரு முறை எனக்கு பெரம்பூர்லன்னு நினைக்கிறேன், வேணு சீனிவாசனுடைய ஒரு நூலை வெளியிட்டு பேசுகிறோம். அப்போ நான் ஒரு சொன்ன சொல் சீனிவாசன், நீங்கள் வேணும் சீனிவாசன் அப்படின்னு சொன்னேன். அந்த சொல்ல ரொம்ப அழகா வெளிப்படுத்தினார். வேணு சீனிவாசன் அழகா சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்படி கவிஞர்களை உற்சாகப்படுத்துவதிலே மின்னூர் சீனிவாசன் தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் ஓவிய புலமையும், அவர் மிகப்பெரிய ஓவிய கலைஞர். அவர் மாநில கல்லூரியிலே, புகழ்பெற்ற மாநில கல்லூரியிலே அவர்கள் காலத்தில் இருந்தவர்களெல்லாம் நினைத்து பார்த்தா எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள். வள்ளலாருடைய முதல் மாணவர் தொழுவூர் வேலாயுதமொழியார் அங்கதான் பணியேற்றினார். திருக்குறள் வகுப்பு அங்கதான் எடுத்தார். முதல் திருக்குறள் வகுப்பு எடுத்தவர் அவர் தான். தொழுவூர் வேலாயுதமொழியார் தான். வள்ளலார் சொல்லித்தான் எடுக்கிறார்.
இப்படியெல்லாம் மிகப்பெரியவங்க, அயல்நாட்டிலிருந்து வந்தவங்க, தமிழுக்கு உடம்பு சேர்த்து ஊழிசா அவருடைய புகழெல்லாம் மிகுந்த அளவில் பாராட்டப்படுவதற்கு காரணமாக விளங்கியது மாநிலக் கல்லூரி. இந்த மாநிலக் கல்லூரியிலே புகழ்பூத்த பேராசிரியர்கள் பெருந்தலைவராக விளங்குபவர் மின்னூர் சீனிவாசன் அவர்கள். அவர் கவிதைகள் எல்லாம் மின்னல் கவிதைகள். அதனாலதான் அவருக்கு மின்னூர்னு பேர் வந்திருக்கணும், சொந்த ஊரா இருக்கலாம். மின்னல் கவிதைகள்ங்கிறது இந்த நெம்புகோல் கவிதைன்னு குன்றக்குடி அடிகளார் அடிக்கொருக்கு அந்த தொடர் பயன்படுத்துவார். இந்த கவிதை நெம்புகோல் கவிதை அப்படின்றார். அந்த மாதிரி கவிஞர்களுடைய ஒரு கவிதை சொன்னா அந்த கவிதை ஏதாவது விளைவிக்கணும், அப்பதான் அது கவிதை. படித்தறியா மிகையேழை கிழவனேனும் பாரதியின் பாட்டு சிக்க கேட்பானாகில் துடித்தெழுந்து தன் மலிந்த தோளை கொட்டி தொலை மிகுந்த தன் கந்தலுடைய சுருக்கி கட்டி எடுத்தெறிய வேணும் இந்த அடிமை வாழ்வை இப்பொழுதே இக்கணமே என்றார்த்து அடித்தரைக்கு ஆவேசம் சொல்லுவான் என்றால் அப்பாட்டின் மைனசுரை யாரே அல்லார். கவிதையினுடைய ஆற்றல். அந்த மாதிரி கவிதையெல்லாம் படைக்கிறார்கள். அவர்கள் நூலை பற்றி சிறப்புரையாற்றுகிறார்கள். அதே போல மூவா திருக்கோர் நற்பணி சங்கத்தினுடைய திருவிக்கா பேச்சு பயிலரங்க உறவுகளில் விளங்குகின்ற கவிஞர் உதயகுமார் அவர்கள் மதிப்புரை செய்கிறார். நன்றியுரை கோ சேரன் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாச்சலூர் கவிதையினுடைய கவிதை பாய்ச்சலை இங்கே நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள். இந்த கவிதை பாய்ச்சல், இந்த பக்கம் வள்ளுவர் இருக்கார், அந்த பக்கம் திருவிக்கா இருக்கார். அவர் ரெண்டு பேரும் இயற்கையிலே மிகுந்த ஈடுபாடுடையவர்கள். பேராசிரியர் மின்னூரார் மூவா அவர்களுடைய மாணவர். மூவாவுக்கும் இவர் பேசுகின்ற மரங்களுக்கு சம்பந்தம் உண்டு. ஒரு முறை மூவா அவர்களுடைய வீட்டினை பழுது பார்ப்பதற்காக வந்தவர்கள் வீட்டின் முன்னே இருந்த ஒரு மாதுளம்பழம் மரம், மாதுளம்பழத்தையெல்லாம் எழுதியிருக்காரு இவர் நிறைய. அந்த மாதுளம்பழம் மரத்தை வெட்ட போனாங்க. உள்ளே இருந்த மூவா ஓடி வருகிறார். ஓடி வந்து அந்த மரத்தை எல்லாம் வெட்டக்கூடாது ஏன்னு கேட்குறாங்க. மரம் தானே போனா போட்டுமே, எடுத்தா சுத்தமா இருக்குமே இல்லையான்னு. அந்த மரத்தினுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்கன்னு. திருவிக்கு அவர்கள் சாப்பிட்டு துப்பிய மாதுளம்பழ விதை அந்த மரம் அப்படிங்கிறார். வெட்ட விடல, அந்த மரத்தை வெட்ட விடல. அவருடைய ஆய்வேடும் கூட எப்பேற்பட்ட ஆய்வேடு, இயற்கையை பற்றி தான் ஆராய்ந்தார். இயற்கை தான் அவருக்கு பிஹெச்டி பொருள். அப்படி இயற்கையெல்லாம் திருவிக்கா பற்றி சொல்றேன்னா, ஒரு முறை பாரதிதாசன் விருது பெற்ற போது அவரிடம் ஒரு நண்பர் போய் கேட்டார், உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஐயா? திருவிக்கா சொன்னார், எனக்கு மலை பிடிக்கும், அறிவு பிடிக்கும், காய் பிடிக்கும், கனி பிடிக்கும், கூடவே பாரதிதாசனும் பிடிக்கும் என்றார். கவிதையும் இயற்கையும் எப்படி ரசிச்சிருக்காங்கன்னு பாரு. ஆத்துல தண்ணி வருது, அதை யாராவது ரசிப்பாங்களா? சங்க இலக்கிய பாடல் ஒண்ணு இருக்கு, வையை வரவனே அதுக்கு தலையை வச்சிருக்காங்க. சங்க இலக்கிய பாடல வைகையில நீர் பெருக்கு எடுத்து வரும்போது அதை பற்றி ஒரு அருமையான பாடலை அவர்கள் பாடுகிறார். சங்க இலக்கியத்துல இப்படி மரம், மலர், கனி, காய் இவை அனைத்தையும் அவருடைய பாடுபொருள்ல பார்க்கலாம். யாருக்கு தெரியும் ஈட்டி மரத்தினுடைய பெயர்? ஆங்கிலத்தில் சொல்லிடுவாங்க சட்னு, ரோஸ்வுட் அப்படிம்பாங்க. அதுதான் ஈட்டி மரம். ஆனா அவரு கண்டுபிடித்து எழுதுகிறார், தோதகத்தி மரம்னு எழுதுறார். அவர் எழுதியது தோதகத்தி மரம். அது சாதாரண மரம் இல்லை, ஏறத்தாழ நீண்ட ஒரு மேசை. இங்க இருந்து ஒரு 4.6 மீட்டரா, 15 அடி நீளம், 20 அடின்னு வச்சுக்கோங்க. மிகுந்த வேலைப்பாடோடு அந்த ஈட்டி மரத்துல ஒரு மேசை செய்யறாங்க.
அந்த மேசை எங்க போகுது தெரியுமா? இங்கிலாந்து ராணிக்கு போகுது. இங்க இருக்கிற கொடைக்கானல் இருக்கிற ஈட்டி மரம் இங்கிலாந்து ராணிக்கு அந்த மேஜையா போகுது. இன்னும் அது அழகோடு விளைவதை நாம் பார்க்கலாம் என்று எழுதுகிறார் பாச்சலூர் மாணிக்கம் அவர்கள். ஒரு ஈட்டி மரம் எங்க போய் சிறப்பு பெற்றிருக்குன்னு பாருங்க. மரத்தை பத்தி நிறைய எழுதுறாரு. மரம்ங்கிற சொல்லு நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். ரொம்ப நேரம் ஒருத்தருக்கு நம்ம அறிவுரை கூறுறோம். அறிவுரை கூறி முடிஞ்ச ஒரு ஒன்றும் செய்யலைன்னா உடனே சொன்ன ஒரு வாயிலிருந்து என்ன வரும்? இன்னும் மரமாட்டா நிக்கிற அப்படின்ற அது இழிவு. இன்னொருத்தர் பார்த்தார், நல்ல மரம் எது தெரியுமா? அது ஒரு கவியா பாடுறார். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டுவரை வாசியா நின்றானே அவனே நல்ல நெடுமரம். அவனுக்கு என்ன பேர் சொல்றது? கல்லூரி மங்கன். கல்லூரி மங்கன் தானே. தொல்காப்பியர் கூறாத ஒரு ரசம் சாந்தரசம். இந்த சாந்தரசத்துக்கு என்ன இலக்கணம் சொல்றது? 8 மெய்ப்பாட்டுக்கு இலக்கணம் சொல்லியாச்சு. சாந்தரசத்துக்கு என்ன இலக்கணம் சொல்றது? எனக்கு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினது நினைவுக்கு வருது. என்ன சொன்னார் அவர்? இன்பத்திற்கு இன்பப்படாமலும் துன்பத்திற்கு துன்பப்படாமலும் இருப்பது தான் சாந்தரசம்னா. எவ்வளவு பெரிய வரையறை பாருங்க. இன்பத்திற்கு இன்பப்படாம இருக்கணும், துன்பத்திற்கு துன்பப்படாம இருக்கணும். முடியுமா நம்மால? ஆனா மரத்தால் முடியும். உயர்ந்த மரம், மருந்து மரம்னார் வள்ளுவர், நச்சு மரம்னார் வள்ளுவர். சந்தன மரத்தை பத்தி ஒரு அருமையான கவிதை அவர் பாடியிருக்கார். எல்லா கவிதைகளும் சென்னைக்கு வந்த போது சில வீடு கிடைக்காம இருந்த போது முல்லை திருமல்லை வாயிலா அங்க வீடு வாங்கி அங்க இருக்கிற என்னென்ன மரம் வச்சோன்னு ஒரு பட்டியலே தருகிறார். ஒரு மூலிகை பட்டியல் தருகிறார். இந்த நீலகிரி தைலத்தை பத்தி நம்ம எல்லாரும் நம்ம படுக்கையோடு இருக்கிறது நீலகிரி தைலம் தான். அது இல்லைன்னா சில பேர்த்துக்கு தூக்கமே வராது. இப்ப நீலகிரி தைலத்துக்கு பதிலாக அமிர்தாஞ்சன் வந்துடுச்சு. அதுதான் கூடவே இருக்குது. அந்த நீலகிரி தைலத்தை பற்றி அவர் எழுதுகிறார். இதெல்லாம் இந்த நூல்ல என்ன வானம்பாடிங்கிறது எல்லாத்தையும் பாடலாம். எவ்வளவு அறிஞர்கள். சூழலியல், இப்ப எக்கோ இன்ஜினியரிங் சொல்றோம். அந்த எக்கோ இன்ஜினியரிங் இப்பெல்லாம் பிஇலேயே பாடமா வச்சிருக்காங்க. இயற்கை பற்றி பாடாத கவிஞர் உண்டா? எல்லா கவிஞர்களும் இயற்கை பாட்டார். சங்க இலக்கியத்திலிருந்து பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு வரைக்கும் இயற்கை தான் பாடுபொருள். எவ்வளவு அனுபவிச்சு பாடியிருக்கிற வரலாளர். கோடையிலே இளைப்பாரிக் கொள்ள கிடைத்த குளிதருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர், சுகந்த தண்ணீரிடமர்ந்த சுகந்த மணமலர், மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று. கொஞ்சம் கற்பனை பாருங்களேன். இதெல்லாம் நாம் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. கோடை, நிழல் தருகின்ற மரம், பக்கத்தில் ஆறு, அந்த ஓடையிலே ஓடுகின்ற ஆறு, இந்த ஆற்றினால் வருகின்ற காற்று, அந்த காற்று தருகின்ற மென்சுகம். ஆன்மீகத்தை பாடிய வள்ளலார் தான் இதை பாடுறாரு. இயற்கை எப்படி நேச்சிருக்காருன்னு பாருங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இந்த சிற்றின்பம்னா பேரின்பம்னா என்ன? யாராவது பதில் சொல்ல முடியுமா அதுக்கு? அது சின்ன இன்பம், இது பெரிய இன்பம், அவ்வளவுதான். வள்ளலார் ஒருத்தர் தான் அந்த வேறுபாடு காட்டுறார். தன்னமுத மதிகுள் இருந்த கரணம் வீச, ததம் எழிற்பு மனம் வீச, தென்றல் வீச, எண்ணமுத பழுங்கி நிலா முற்றத்தை இன்னிசை வீச, கண்பனி நீர் எடுத்து வீச, பெண்ணமுதம் அனையவர் விண்ணமுதம் முட்ட, பெறுகின்ற சுகமனைத்தும் பிற்பட்டோட, கண்ணமதத்து உடம்பு உயிர் மற்றனைத்தும் கலம்புகள தருங்கருணை கடவுள் தேவே. முதல் 4 வரி சிற்றின்பம், 2வது 4 வரி பேரின்பம். இந்த உடலும் உயிரும் கலக்கிறது, அது இயற்கையோட தான் கலக்க முடியும். இயற்கையோடு தான் செய்ய முடியும்.
சென்ற வாரம் ஒரு பத்திரிகை நீங்க பார்த்திருப்பீங்க. 98 வயசு மூதாட்டி. அந்த மூதாட்டி வடநாட்டுல சின்ன வயசுல இருந்து அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தி போன வாரம் அந்த அம்மா இருக்கும்போது நெடுஞ்சாலைத்துறை வந்து அந்த மரத்தை வெட்டுது. அவங்க அந்த மரத்தை கட்டி பிடிச்சு கதர்னத இந்தியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகளும் வெளியிட்டது. உடனே அரசு என்ன செஞ்சது, ஒரு சின்ன பூஞ்செடி கொண்டு வந்து பரிசா கொடுத்து இதை வச்சுக்குமா அப்படின்னு கொடுத்தது. ஒரு 70-60 வயசு. இன்னைக்கு எத்தனை பார்த்துருக்கலாம். அந்த காலத்துல நாங்கெல்லாம் படிக்கும்போது அசோகர் என்ன செய்தார்னா மரம் வச்சார், சாலை போட்டார், இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சாதாரண செய்தி இல்லை. மரம் நடுறதுங்கிறது கற்பனை பாருங்க. ஒரு தலைவன் தலைவியை காதலிக்கிறான். 2 பேரும் அன்பு வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கிறாங்க. நல்ல உச்சகட்டத்தில் அங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மேல பாக்குது. அங்க ஒரு புன்னை மரம். அந்த புன்னை மரத்தை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது. இது எங்க அம்மா எனக்கு முன்னாடி பிறந்ததுன்னு சொல்லி ஊற்றி வளர்த்த செடி. இந்த செடிக்கு முன்னாடி நான் காதல் செய்ய மாட்டேன். அது எங்க அக்கா. சங்க இலக்கிய பாட்டு இது. நினைச்சு பார்க்க முடியுமா? அன்னை ஊரினள் பொன்னையது சிறப்பேன்னு அந்த பாட்டு முடியும். இப்படி எல்லாம் மரத்தை ஒவ்வொரு கோயிலையும் ஏன் தலைவிருஷம் இருக்கு? இறைவனுக்கு நிகராக மரத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரும் பேராசிரியர் ஒரு நூல் ஆங்கிலத்தில் எழுதினார். அந்த காலத்துல ட்ரீ வர்ஷிப் அண்ட் ஓஃபிகலேட்டரின்னு ஒரு பேர். அது மர வழிபாட்டை பற்றி எழுதின புத்தகம். அது ஒவ்வொரு தளத்திலும் இருக்கிற மரங்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் எழுதின அந்த மரத்தை பற்றி தான் மலரை பற்றி. மரம் அவரோட பேசும், மலர் அவரோட பேசும், செடி அவரோட பேசும். அவரே சொல்றார், ஒவ்வொரு மரமும். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உபேஷாவுடைய ஆசிரியர். அவர் கம்பனுக்கு நிகர். அவர் பயன்படுத்தாத சொற்கள் எதுவும் இல்லை. ஒரு முறை ஒரு கற்பனை வருது. எல்லா சொற்களும் அவர் வீட்டு முன்னாடி போய் நின்று சத்தியாகிரகம் பண்ணுது. என்ன சத்தியாகிரகம் பண்ணுது? அஹிம்சை போர். என்ன போர்? எல்லா சொற்களையும் பயன்படுத்தினீங்க, எங்க சொற்களை எல்லாம் ஏன் நீங்க பயன்படுத்தல? சொற்பதங்கள் இடை நின்று இறந்து வேண்ட ஏன் வைக்கல? மகாவித்வான் பதில் சொல்றார், பொறுத்திடுமின் பொறுத்திடுமின் இனி வைப்பாம் என்று பொறுத்திடுமின். கவலைப்படாத, சொற்களை நான் அப்புறம் வைக்கிறேன்னார். அவரு மரத்தின் மேல் நாட்டமுடையவர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மனத்தில் இடம் பிடிப்பதற்கு உதவி செய்தது மரம். உவேஷா அவர் எழுந்திருக்கு முன்னாடியே காலையில் எழுந்து எந்தெந்த செடி பூத்து இருக்குது, எந்தெந்த செடியில அரும்பு வந்து இருக்குது, எந்தெந்த செடியில கனி இருக்குது, வந்தவுடனே குரு அந்த மகாவித்வான் சொல்லுவார். மகாவித்வான் மகிழ்ந்து போவார். என்ன போலவே இந்த சீடனும் எனக்கு இணையாக மரம் செடி கொடி இவற்றை பற்றிலாம் ஆராயும். மரம் செடி கொடி பற்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஆராய்வதற்கும் ஏராளமான செய்திகள் உண்டு. அவர்கள் பணிபுரிந்த கல்லூரியில் இருந்தவர் தான் மரம் செடி கொடிகளை பற்றி ஒரு நூல் எழுதினார். டாக்டர் PL சாமி அவர்கள். PL சாமி அவர்கள் சங்க இலக்கியத்தில் விளக்கணங்கள், சங்க இலக்கியத்தில் மரம் செடி கொடி. அதனால மரம்ங்கிறது மோசம் இல்லை. மரம் போல நிக்கிறதுனால நம்ம கவலைப்பட வேண்டாம். மரம் போல நிக்கிறதுனா நம்ம வளர்த்துறாருன்னு நினைச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் மரத்தின் மகிமையை தெரிந்தவர். ஊட்டியிலிருந்து இருவூருக்கு வர்றாரு. அந்த இருவூர் எங்க ஊருக்கு பக்கம் 3-4 மைல் தான் கோயம்புத்தூர்ல. அது வரும்போது அவர் என்னென்ன செய்கிறாருங்கிறது அந்த கவிதையில பார்த்தா தெரியும்.
அப்படியெல்லாம் அந்த கவிதையை எழுதினார் அவர். நூலினுடைய பெயர்கள், இந்த கற்றாழைக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த ரயில்வே லைன்ல நீங்க 2 பக்கம் பார்த்தா கற்றாழை நிறைய இருக்கும். இப்ப இருக்கான்னு தெரியல, இப்ப எல்லாம் கான்கிரீட் தான் இருக்கு. சோற்று கற்றாழைன்னு அதுக்கு பேரு. அதை சாப்பிடுவாங்க ஏழைகள், அந்த கிழங்கு எடுத்து சாப்பிடுவாங்க. அதை நினைவு கொண்டு சோற்று கற்றாழைக்கு என்ன பேர் வைக்கிறாரு தெரியுமா? ஏழையின் பசி தீர்க்கும் மூலிகைன்னு எழுதுறார். கவிதையில் எழுதுறார், ஏழையினுடைய பசியை தீர்ப்பது கற்றாழை. ஒவ்வொரு மரம், ஒவ்வொரு செடி, ஒவ்வொன்றும் எங்கிருந்து வந்தது? பேராசிரியர் KV கிருஷ்ணமூர்த்தி என்று பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஒரு தாவரவியல் வல்லுநர், தமிழில் தாவரங்கள் எழுதியிருக்காரு. இப்ப நாம பயன்படுத்துற காய்கறி எல்லாம் நாம பயன்படுத்துற காய்கறியா? நம் மண்ணில் விளைந்த காய்கறியா? பலது இல்லை. வெளிநாட்டில் இருந்து வந்த காய்கறிகள், மரங்கள், மலர்கள். ஆனா இங்கே வளர்ந்ததும் பத்தி எழுதுறாரு. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாவர வல்லுநர், மலர்களுடைய மைந்தர். மலரை பத்தி எழுதுறாரு, ஊமத்தம்பூ பத்தி எழுதுறாரு, கத்திரிப்பூ பத்தி எழுதுறாரு. ஏன் அதுக்கு கத்திரிப்பூன்னு பேர் வந்தது? நாம் ஏதோ கத்திரிக்காயினால வந்ததான்னு நினைக்கிறாங்க. இல்ல, அதுக்கெல்லாம் வெவ்வேறு பேர் இருக்கு, காரணம் சொல்லுகிறார். இப்படி வளர்ந்த அவருடைய அந்த நூல் மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. ரொம்ப அருமையான அமைப்போடு அந்த நூல் வெளிவந்திருக்கு. அந்த நூல் வானம்பாடிங்கிற நூல். ஒரு அழகான பறவையை போட்டிருக்கார். இந்த வானம்பாடி இலக்கிய உலகில பெயர் பெற்றது. வானம்பாடி இயக்கம்னே ஒன்று வந்தது, கோயம்புத்தூரை தொடங்கிச்சு அந்த வானம்பாடி இயக்கம். சிற்பி, புவியரசு, மிக பழைய கவிஞர் பெருமக்கள்லாம் தொடங்கியது. அந்த வானம்பாடி தான் புதுக்கவிதையெல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு கவிதை இயக்கத்திற்கும் வானம்பாடி, மலர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வானம்பாடி, மரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வானம்பாடி, மனிதர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கும் வானம்பாடி. இப்படி எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கின்ற பாச்சலூர் இயற்கை கவிஞர். இயற்கை பாடுவது அவ்வளவு எளிமையானதில்லை. இந்த இயற்கையோடு இருக்கிறதெல்லாம் வாசிப்பு ரொம்ப முக்கியம். இந்த வாசிப்பு இல்லைன்னா இயற்கையோடு அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு வராது. பல ஆண்டுகளுக்கு முன் இந்தியன் லிட்ரேச்சருங்கிற ஒரு ஆங்கில இதழில் ஒரு கவிதை வந்தது. புத்தகம்னா என்ன, அவங்க வாசிப்பை பத்தி பேசினாங்க. புத்தகம் என்ன செய்யும்? இன்றைக்கு விஜயா வேலாயுதம் அந்த தலைப்பிலேயே பேசுறாரு, புத்தகம் என்ன செய்யும். புத்தகம் என்ன செய்யும்? ஒரு புத்தகத்தை தொடுகிறார், அவருக்கு என்ன உணர்ச்சி? ஐ டச் யூ, a way of feeling. அந்த புத்தகம் திருப்பி அவரை தொடுது, தொடத்தான் வேணும். ஐ டச் யூ, a way of feeling. அந்த புத்தகம் இவரை தொட்டோன்னா, யூ டச் மீ, a way of understanding. என்ன நீ புரிந்து கொண்டு என்னை தொடுகிறாய். நீண்ட நெடிய கவிதை. கடைசியில் அந்த கவிதையில் இப்படி முடியும், how can I live without touching or being touched by a book. ஒரு புத்தகத்தை தொடாமலும் அந்த புத்தகம் என்னை தொட்டு விடாமலும் நான் வாழ்வது எப்படி? இவரு கேட்கிற கேள்வி, மரத்தை தொடாமல் நான் வாழ்வது எப்படி? மலரை தொடாமல் நான் வாழ்வது எப்படி? கிழங்குகளை தொடாமல் நான் வாழ்வது எப்படி? இப்படி இயற்கையிலே வாழும் கவிஞராக இருந்தவர் தான். இப்படியெல்லாம் நிறைய பேசலாம். வள்ளுவரை திட்டார், அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல் ஒரு மக்கட் பண்பில். அவர் எவ்வளவு கோபம் இருக்கு. அவருடைய அறச்சீற்றம். நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கலாம், மக்கட் பண்பு இல்லைன்னா நீ மரம். மரத்துக்கு உணர்ச்சி இல்லைங்கிறாங்க. இல்லை, இப்போ விஞ்ஞானிகள்லாம் அதுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெகதீஷ்
சந்திரபோஸ். நாதசுரம் வாசித்தால் செடி வளரும் என்று நம்முடைய இசை வல்லுநர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஆராய்ச்சியில் எவ்வளவு ஆராய்ச்சி. ஒரு ரோஜாப்பூ, ஒரு கவிதை, அந்த காலத்துல வந்த கவிதை. அந்த ரோஜாப்பூ செடியில முள் இருக்கு. டெய்லி தண்ணி ஊத்துறவர் அவர் போய் அந்த செடிகிட்ட என்ன சொல்றாரு, நீ ஏன் தேவையில்லாம இந்த முள்ளை வளர்க்கிற? முள்ளை வளர்க்காம இருந்தா நான் வெகு சுலபமா உன்னை தொட முடியும் இல்லையா? உண்மையோ பொய்யோ, அந்த செடி முள்ளை இழந்தது. ஞானி முடிக்கிறார். நான் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் ரோஜா பூ செடியில முள் இல்லை, கற்பனையாங்கூட இருக்கலாம். ஆனா செடி நம்ம சொன்னா கேட்கும். கடைசியில் நிறைய பேசலாம். ஒரே ஒரு வரியோடு முடிக்கிறேன். பண்டார மும்மணி கோவின்னு ஒரு நூல், குமரகுருபரர் எழுதிய நூல். இந்த சைவ சித்தாந்தத்துக்கு அவர் ஒரு ஓமை சொல்றார். ஓதும் வேதாந்தத்து உச்சி இருப்பளித்த ஆறா அருங்கனி. சைவ சித்தாந்தமா ஒரு மரத்துல வளர்த்த உச்சமான கனி சைவம், சைவ சித்தாந்தம். அதுக்கப்புறம் நிறைய வரிகள் வருது. அந்த மரத்தின் கீழே பலர் போறாங்க. சிலர் தளிர் கொண்டனர், சிலர் இலை கொண்டனர், சிலர் காய் கொண்டனர், சிலர் கிளை கொண்டனர், சிலர் தான் அந்த ஆறா அருங்கனியை பறித்து சென்றவர்கள். கவிஞர்கள் அருங்கனியாக இயற்கையை பறித்தவர்கள் பேராசிரியர். அப்படி வேதாந்தத்தின் உச்சியில் படுத்த மரத்தில் இருந்து சிலர் தான் அனுபவிக்க முடியும். அவர் அனுபவித்தெல்லாம் நம்மால் அனுபவிக்க முடியாது. எனவே இயற்கை கவிஞராகவும் வானம்பாடி கவிதைகளையும் சமூக அவலங்களை எல்லாம் சித்தரித்து காட்டுகின்ற பாச்சலூர் மாணிக்கம் அவர்கள் இன்னும் மணவாள மாமணிகள் சொல்வது போல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து மரங்களை போற்றுங்கள், மலர்களை போற்றுங்கள், மனிதர்களையும் போற்றுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயாவினுடைய திருக்குறள் சார்ந்த பல புத்தகங்கள் சென்னை பதிப்பகம், சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட நூல்களை நான் கண்டிருக்கிறேன். ஆழமாக வாசித்தும் பார்த்திருக்கிறேன். ஏன்னா முனைவர் பட்ட ஆய்வு எடுக்க முன்பாக நிறைய படிக்கணும். என்னோட குரு யாருன்னு தெரியும் உங்களுக்கு, என்னோட நெறியாளர். அவரிடம் படித்தவர்களிலே ஒரு சில பேர் தான் பட்டம் பெற்றவர்கள். அதில் ஒரு சிலரில் நான் ஒருவன். யாரு கைது? அதனால ஒரு தெளிவை தந்தார். திருக்குறளிலே நிறைய பேருக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் சொல்லக்கூடாது, இன்பத்துப்பால் அப்படின்வாங்க. ஆனா ஐயா தெளிவாக தந்தார், அது காமத்துப்பால். ஏன்னா we see the world not the way they are but the way we are. இதுதான் பெர்செப்ஷன். அதாவது நாம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த உலகத்தை பார்க்கிறோம். ஆனா அந்த காமம் என்ற சொல்லுக்கு ஒரு அழகான பொருளையும் தந்தார். எப்படி கமம் நிறைந்த என்ற அந்த அருமையான வார்த்தை, அன்பு நிறைந்த, அன்பை காட்டுப்பான்றோம். அதுதான். ஏன்னா வள்ளுவர் அதுக்காக அந்த ஐயம் வரக்கூடாதுன்னா அந்த குரலையும் போட்டார். நீங்க பார்க்கலாம், மலரினும் அதன் செவ்வி தலைப்படுவர் அப்படின்னு எழுதுறார். இந்த குறளை 1289 129 அதிகாரம் புணர்ச்சி மருள், சாரி புணர்ச்சி விதும்பல், 129 அதிகாரம் புணர்ச்சி விதும்பல் என்ற அதிகாரம். அதுபோல அந்த மென் உணர்வுகளால் கட்டப்பட்டதுதான் காமம். இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவருடைய சங்க இலக்கியங்களை ஐயாவோட கவிதைகளோடு ஒப்பிட்டு அவர் சொன்ன அந்த பாங்கு இருக்கிறது, இந்த நுட்பம் இருக்கிறது. அவர் சங்க இலக்கியங்களை எவ்வாறு அனுபவித்து துய்த்து உணர்ந்து நெகிழ்ந்து படித்து இருக்கிறார் என்பது ஒரு சான்று. நீங்க பார்த்திருக்கலாம். அது ஒவ்வொன்றும் அவர் சொல்லும் போது அனுபவிச்சு சொன்னார். அந்த வார்த்தைகளை இன்னைக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போனா நீங்க தமிழ் பேசுறதே மறந்து போய், நம்ம பசங்களுக்கு 75 ரூபா கொடுறான்னு. என்னது நான் 75 ரூபாடா, சரியா சொல்லு இங்கிலீஷ் 75 அப்படி சொல்லிட்டு போயேன். 75 தெரியல 75. அவன் ரொம்ப ஆங்கிரியா இருக்கான்றான். என்னடா கோபமாடா? அதான் ஆங்கிரியா இருக்கிறான்றல அப்படின்றான். ஆங்கிரியா இருக்கிறானா? அங்க ஒரு பையன் கட்டுரை எழுதுறானா, இப்படிதான்,
எங்க வீட்டுல மரம் பற்றி கட்டுரை, ஐயா மரம் பற்றி சொன்னார். அவன் மரம் பத்தி கட்டுரை எழுது 6ஆம் வகுப்புக்கு போனோம். 5ஆம் வகுப்புல இருந்து அவன் எப்படி எழுதுறான்னா, எங்க வீட்டுல நான் வந்து மண்ணை வந்து டிக் பண்ணி சீடு கொடுத்தாங்க, அதை நான் உள்ள போட்டு அது அப்படியே தமிழ்ல நூலை வெளியிடுற மாதிரி வந்து அது ஸ்ப்ரிங் பண்ணேன், அது வாட்டர் நல்லா இந்த ட்ரீ வந்து நல்லா வந்தது. தமிழ் இவனை நம்ம ஏதாவது இன்னும் போற காலத்துல தமிழ் இப்படி எல்லாம் மாறிடுமோ, இல்ல எனக்கு தமிழ் தெரியாதுன்றது ஒரு அழகோ. ஆழ்ந்த புலமை பெற்ற நம்முடைய தேப்போமி எல்லாம் பல மொழிகள் பேசக்கூடியவர். அப்பாதுரையார் பல மொழிகளுக்கு சொந்தக்காரர். இதெல்லாம் வந்து தமிழிலே ஆழ்ந்த புலமை பெற்றதனால் அவர்கள் பிற மொழியை எளிதாக, ஏன்னா பிறப்பியல உலகுக்கு சொன்னவன் யாரு, மொழியை பற்றி ஆய்ந்த கூறுகள் சொன்னவங்க யார். இதெல்லாம் நம்ம பெருமைக்கா பீத்திக்கிறதுக்கு இல்ல, இதெல்லாம் நம்ம செய்யணுன்றதுக்காக சொல்லப்பட்டது, அவ்வளவுதான். அதுதான் ஐயாவுடைய ஒவ்வொரு கூற்றும் அந்த கவிதைகளோடு உரசி பார்த்து கட்டளைகள் உரசி பார்த்து ஒரு கவிதை உன்னோட்டங்கள், அந்த சான்றுகளை எல்லாம் சொல்லி ஒப்பிட்டு, அதான் அந்த நுண்மான் நுண்மான் நுழைவுல அறிவு என்று சொல்வார்கள். நுண்மான் நுழைவுலம் இல்லால் எழில்நலம் மண்மான் புனைப்பாவையற்றுன்னு எழுதுவார். 407 சொல்வார். அழகா இருக்கிறாயா, பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கிறான், ஆனா அவனுக்கு உள்ள படிப்பு இல்லைன்னா வேஸ்ட். நுண்மான் நுழைவுலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைப்பாவை, அது பொம்மை. ஐயா பொம்மை இல்லை, ஒரு அருமையான, நமக்கு இன்னைக்கு வாழும் காலத்திலே ஒரு இயற்கை கவிஞர் நம்முடைய பாச்சலூரா. அப்படிதான் அவரை பார்க்கணும்.